மூணாவது கல்விக்கு வந்து நீங்க என்ன செய்றீங்க, மலாய் தனி சலுகைங்கிற பேர்ல 90 விழுக்காடு நீங்க மலாய் கடன் கொடுத்துறீங்க. நம்ம வந்து உங்ககிட்ட சண்டை போட வேண்டியதா இருக்கு. ஓகே, எங்களுக்கு சண்டை வேணாம், நீங்க எங்களுக்கு 500 மில்லியன் ஒதுக்கி கொடுத்துருங்க. வருஷத்துல பட்ஜெட்ல 500 மில்லியன் ஒதுக்கி கொடுத்துருங்க. எங்க குழந்தைங்க நல்லா தேர்வு எடுத்த பிள்ளைங்களை நாங்களே வெளியூருக்கு அனுப்புறோம், இல்ல லோக்கல் யூனிவர்சிட்டியில நாங்களே யாரும் பார்த்து கொடுத்துறோம். இல்ல நடுத்தரமா மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு ஸ்கில்ஸ் ட்ரைனிங், எலக்ட்ரிக்கலோ பிளம்பிங்கோ ஒயரிங்கோ நாங்களே அவங்களுக்கு காசு கொடுத்து பிரைவேட்ல போய் படிக்கிறதுக்கு நாங்களே செய்யறோம். நீங்க தான் பாலிடெக்னிக்ல இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, அதுக்கு தீர்வு நாங்களே பார்த்துக்கிறோம். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு அமைச்சு வேணும். என்ன அமைச்சுன்னு சொன்னா, நம்ம அந்த கட்டத்தில் நம்மளுக்கு மட்டும் பேசல, மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருக்கிற இந்தியர்கள் தான் ஆக அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இந்தியர்கள். ஆனா இந்த இந்தியர்களோட காஸ்டிங் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 4500 மில்லியன். அப்புறம் ஒராங்காஸ்லி இருக்காங்க, அப்புறம் சபா இருக்காங்க, சரவா இருக்கிறாங்க, மற்ற மைனாரிட்டிலாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் தனித்தனியா காஸ்டிங் பண்ணோம், எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனா நம்மளுடைய காஸ்டிங் 4.5 பில்லியன். நான் சபாவுக்கும் சரவாவுக்கும் இந்த திட்டத்தை எடுத்து போய் சபாலையும் சரவாலையும் போய் பேசுறேங்க. அவங்க இந்த திட்டம் அருமையான திட்டம், நாங்க இதை ஆதரிக்கிறோம். அதுவும் என்ன, இந்த மினிஸ்ட்ரியை முதல் தடவையா இன்டர் எடுத்து நடத்துறதுக்கு நாங்க ஆதரிக்கிறோம்னு சபாகாரங்களும் சரவாகாரங்களும் சொல்றாங்க. இது அன்வார் இப்ராஹிம் கிட்ட காட்டினா என்ன சொல்றாருன்னா, முடியாது, மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி முடியாது, வேற பேர் வேணா கொடுக்கலாம். சரி, ஓகே, பேர் தான் பிரச்சனையா, பேரை மாத்திக்குவோம், ஓகே ஐ வில் லெட் யூ நோ அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, எல்லா திட்டம்லாம் சரியா தான் இருக்கு, நீங்க கேட்கிற காசு ரொம்ப குறைச்ச காசா கேட்குறீங்கன்னு நான் சொன்னேன். எங்களுக்கு தெரியும் குறைச்சி தான் கேட்குறோம், ஏன்னா ரொம்ப கேட்டோம்னா ரொம்ப கேட்டீங்கன்னு சொல்லுவீங்க, நாங்க மினிமம் காஸ்டிங் தான் போட்டிருக்கோம் இதுல. அப்புறம் சொன்னாரு, சரி மேபி வி கேன் ஈவன் இன்க்ரீஸ் வி நேவர் நோ. எனக்கு ஒரு வாரத்தில் நான் சைன் பண்றேன், அடுத்த வாரம் எங்க மீட்டிங் இருக்கு, பாஸ் கட்டியும் டிஏபிடியும் நான் பேசி நான் ஒரு வாரத்தில் சைன் பண்றேன். நான் மட்டும் சைன் பண்றதா 3 பேரும் சைன் பண்றதான்னு கேட்டார். எத்தனாம் தேதி? 1ஆம் தேதி நவம்பர் மாதம். நம்ம சொன்னோம் எப்படி இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓகே 1 வீக் முடிஞ்சோடனே பதில காணும், இமெயில் டெலிஃபோன் பதில காணும். அப்புறம் சொன்னார், 3 கட்சியும் சேர்ந்து நீ 3 கட்சியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்லிட போறாங்க. சரி, 3 கட்சிக்கார தலைவர்கள் உட்கார வச்சு பேசி மீண்டும் இதை காட்டணும். 3 கட்சிக்காரவங்க பார்த்துட்டு இது நல்ல திட்டம் தான், இது நியாயமான திட்டம் தான் சொல்றாங்க. சரி சைன் பண்ணுவோமே, இருங்கன்னு சொல்லி இழுத்து நவம்பர் கொடுத்தோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சும் முடிஞ்சு. கடைசியில் என்ன சொல்றாங்க, தேர்தல் கிட்ட வந்தோடனே என்ன சொல்றாங்க, ஏன்னா சைன் பண்ண முடியாது. ஏன் காரணம் கொடுக்க முடியாது, நோ ரீசன் கிவன். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, 4.5 பில்லியன் தான் செலவு வருது, 4500. இது வந்துட்டு நாட்டோடைய வரவு செலவு திட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா 1.8 விழுக்காடு மட்டும் தான் செலவு. நாட்டோடைய வரவு செலவு திட்டத்துல 1.8 விழுக்காடு மட்டும் தான் வருது செலவு. அப்ப ஆட்சிக்கு வரதுக்கு முன்பே 1.8 விழுக்காடு செலவு கொடுத்து 56 வருஷம் பிரச்சனையை படிப்படியா உன்னால தீர்க்க முடியாதுன்னு சொன்னா, ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா, எங்களை நம்புங்கன்னு இவங்களும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், எப்படி அவன் தான் நம்பிக்கைன்னு சொல்றான், நீங்களும் அதான் சொல்றீங்களே, அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, இது மச்சாங்களா, ரொம்ப இலக்காரமா சொல்றாங்க, இது மச்சாங்களா தப்பல kita. அப்புறம் என்ன சொல்றாங்க, kita bagi you 2 seat dulu, mungkin kita boleh tambah 3 ke 4 ke kita boleh tambah lah parliament seat. ஆனா நம்ம கேட்ட அந்த செயல் திட்டத்தில் கேட்டது உண்மைதான். எங்களுக்கு 7 பார்லிமெண்ட் நம்ம ப்ரோபோஸ் பண்ணது, 7 பார்லிமெண்ட் சீட்டு, 10 அடோன் சீட் கேட்டோம். அது ரொம்பனா குறைச்சிக்கலாம், 3 இல்ல 4 பார்லிமெண்ட், 5 டோன். ஏன்னா 5 டோன் ஏன் கேட்டோம்னு சொன்னா, பினேங், கெட்டா, பேரா, ஸ்லாங்கோ, நெகிரி சிம்லான் இந்த மாநிலத்தில் தான் இந்தியர்கள் அதிகமா இருக்காங்க. ஒவ்வொரு மாநில சட்டசபையிலையும் ஒரு இந்திர பிரதிநிதி இருந்தாங்கன்னு சொன்னா இந்திய குரல் அங்க போய் சேரும். பார்லிமெண்ட்ல 3 இந்தியர்கள் இந்திரா சார்பில் கொடுத்தீங்கன்னு சொன்னா 56 வருஷம் இந்த பிரச்சனை எல்லாம் பார்லிமெண்ட் குரல் போல நாங்க குரல் கொடுப்போம். அந்த மினிஸ்ட்ரி எங்க கிட்ட கொடுங்க, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா எடுத்து நடத்துறதுக்கு எங்களுக்கு உங்க யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. நாங்களே அந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்துறோம். அந்த 3 எம்பில ஒரு ஆள் மினிஸ்டர் ஆவாங்க, 2 பேர் பார்லிமெண்ட்ல வந்து எக்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் உள்ள போட்டு என்னென்ன லா செய்யணுமோ அதை நாங்க செஞ்சு நாங்க வித்தியாசத்தை செஞ்சு காட்டுறோம்னு சொல்றோம். ஓகே, புரியுது, உங்களுக்கு திறமை இருக்குன்னு புரியுதுன்னு சொல்றாங்க. ஆனா முடியாது. செலவு 1.8 விழுக்காடு நாட்டோடைய வருமானத்துல ஆட்சிக்கு வரதுக்கு உண்மையை கொடுக்க முடியாது. அப்ப ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறாங்க,
அந்த கட்டத்தில் நம்ம என்ன செஞ்சோம், ஓகே இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம இவங்க வந்து கூப்பிட்டாங்க, இடையில இவர் கூப்பிட்டாரு, சரி நான் பேசுகிறேன் வா அப்படின்னு. நம்மளும் ரொம்ப ஏன்னா இங்கே எல்லாம் சரியாக வந்துக்கிட்டு சொல்லி ரொம்ப ஈகோவாக என்ன சொன்னோம், தடையை எடுங்க அப்புறம் வரும் அப்படின்னு. அவங்க அப்படியே கொஞ்சம் குவைட்டானாங்க. 1.5 மாதம் கழிச்சு தடையை எடுத்தாங்க. சரி இப்போ பேசலான்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், எங்கள் ஆர்கனைசேஷன் இன்னமும் ரிஜிஸ்டர் பண்ணல, அதையும் ரிஜிஸ்டர் பண்ணி விட்டாங்க. சரி இப்போ வாங்கன்னு கடைசியாக போகணும். எப்போ போகணும், நம்ம போகிற நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் தடுதல் வந்துருச்சு. ஏன்னா அவங்க திருப்பி வந்தாங்க. திருப்பி வந்து என்ன சொன்ன, இல்லை நீங்கள் அங்கே போகாதீங்க, நம்ம இதெல்லாம் செய்வோம். ஓகே திருப்பி இந்த போயிட்டு வந்தோம். சரி அங்கே வேணான்னு அப்படியே இருந்தோம். பார்த்தோம் கடைசியாக வந்துட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னா 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பார்லிமெண்ட் புகார் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி, அதுதான் பேச்சு. நம்மளுக்கும் தெரியும் 25 வரைக்கும் அவங்க இழுத்துட்டாங்க. இழுத்துட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க, பார்லிமெண்ட் புகார் பண்ணல. 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கையை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடைசி டிசிஷன் 25 பிப்ரவரி. ஏன்னா அன்னைக்கு தான் அவங்களுடைய பக்கத்தானுடைய கன்வென்ஷன். அந்த பக்கத்தான் கன்வென்ஷன்ல இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி, பக்கத்தான் கன்வென்ஷன்ல நீங்களும் வந்துட்டு மேலே உட்காந்துருக்கீங்க இந்திய பிரதிநிதின்னு சொல்லிவிட்டு கடைசியில் 25ஆம் தேதி நவம்பர் ஒன்றும் இல்லை. அதோட நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரின்னு 10ஆம் தேதி மக்களுக்கு வந்துட்டு உரிமைனா என்ன, தன்மானம் இல்லாம அந்த நாட்டில் வாழ்றோமேன்னு சொல்லி அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சோம். எதுக்கு ஆரம்பிச்சோம்னு சொன்னா மக்களுக்கு புரியணும், உரிமை இல்லாம அந்த நாட்டில் நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா தன்மானம் இல்லாம வாழ்றோம்னு சொல்லி நம்ம இந்த நாட்டில் இருக்கோம். அந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து உண்ணாவிரதத்தில் இருந்தோம். அது ஒரு வகையில அட்டென்ஷன் இந்தியர்கள் கிடைச்சி. நிறைய பேர் சொன்னாங்க, மூர்த்தி இப்படி செய்யாத, மலாய்க்காரனுக்கு விளங்காது உண்ணாவிரதம். அவன் நினைச்சுக்குவான் காலையில நீ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 7 மணிக்கு நீ சாப்பிட்றேன்னு அவன் நினைச்சுக்குவான், நீ செத்து பேரோடான்னு சொன்னார் ஒருத்தர் கூட்டாளி. நான் சொன்னேன் அவனுக்கு புரியுதோ புரியலையோ அது நம்மளோட ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஒரு விஷயங்க, இந்தியர்களுக்கு உண்ணாவிரதம்னா என்னன்னு புரியும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம ஆளுங்களுக்கு புரியும். நம்மளுடைய நோக்கம் என்ன, மக்களை எப்படி மெசேஜ் வந்து ஷார்ட் ஸ்பேஸ் ஆஃப் டைம்ல போய் மெசேஜை போய் சேர்க்கிறது மக்களுக்கு. தன்மானம் இல்லாம உரிமையை இழந்து இந்த நாட்டில் நம்ம 56 வருஷமா வாழ்ந்துட்டோம், தன்மானம் இல்லாம வாழ்றோம்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். எனக்கு தெரிஞ்சது அதுதாங்க. ரிஸ்க் நான் எடுத்துக்கிறேன், டசன்ட் மேட்டர். என்ன நடக்குதோ அந்த வகையில என்னுடைய ஹிண்ட்ராவுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் சொன்னது கடைசி வரைக்கும் கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த பாடி உள்ளுற வரைக்கும் இந்த கோயிலை விட்டு நீங்க என்ன நவுத்த முடியாது. யூ ஷுடன்ட் டு. என்னோட சிச்சுவேஷன் எப்படி வந்தாலும் சரி, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நான் எழுந்திரிச்சு நிக்கிற வரைக்கும் என்ன இங்க வெளியே கொண்டு போ. நான் விழுந்துட்டேன்னா ஓகே ஃபைன், எடுத்துட்டு போங்க. அந்த அளவுல எவ்வளவு மோசமான கட்டத்துக்கு வந்தோம், அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் they still respected my word. அந்த வகையில நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த கடைசி வரைக்கும் போனோம்ல இந்த போராட்டத்தில், made people understand. மக்களுக்கு புரிஞ்சது இன்றைய போராட்டம் ஒரு சத்தியமான போராட்டம், தர்மமான போராட்டம், நம்ம உண்மையான போராட்டத்தில் இருக்கோங்கிறத நாடு முழுக்க எல்லாத்துக்கும் புரிஞ்சது. இன்னைக்கு நாடு முழுக்க எல்லாரும் அதான் காத்திருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார், நாங்க செய்யறோம் அப்படின்னு. கடைசியா சொல்லியிருக்கோம், டிப்ளோமேசிய பேச்சுவார்த்தையை நம்ம வந்து என்னைக்குமே விடக்கூடாது. கடைசி வரைக்கும் காத்திருப்போம். 20ஆம் தேதி ஹரிபஞ்சலோனன், 20ஆம் தேதி ஹரிபஞ்சலோனன், 18ஆம் தேதி காலையிலே 11 மணிக்கு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். 18ஆம் தேதி காலையிலே 11 மணிக்கு நம்மளுடைய முடிவை நம்ம சொல்லுவோம். என்ன எடுக்கிறது முடிவு அப்படின்னு சொல்லி காலையிலே 11 மணிக்கு நம்ம சொல்லுவோம். அந்த முடிவு நிச்சயமா எல்லாத்துக்கும் போய் சேரும். எல்லாரும் கேட்டாங்க எப்படி சார் சேரும், உங்களுக்கு வந்து விஷயம் சேரும். ஏன்னா இப்ப எல்லாத்தோட கண்ணும் காதும் நம்ம மேல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். பேப்பர்ல 19ஆம் தேதி நிச்சயம் வரும், எங்களோட வெப்சைட்ல வரும், ஃபேஸ்புக்ல வரும், சப்போர்ட் குரூப்ல எல்லா இடத்துலையும் வந்துடும் நம்மளுடைய முடிவு என்னன்னு. அப்ப நம்ம முடிவு என்ன செய்ய போறோம், உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது பல பேர் இந்த சைபர் ட்ரூப்பர்ஸ் சொல்றாங்களே, இந்த படிச்சவங்களுக்குலாம் வந்து நம்ம மேல ரொம்ப கோவங்க. படிச்சவங்களுக்கு குறிப்பிட்டு இந்த அப்பர் கிளாஸ் இருக்காங்களே, அப்பர் கிளாஸ் சீனவர்களும் சரி, அப்பர் கிளாஸ் இந்தியர்களும் சரி, அவங்களுக்கு நம்ம மேல கோவம். ஏன்னா அவங்களுக்குலாம் வேண்டியது வந்து சேஞ்ச் அப்படின்னு தான் வேணும். போட்டுறணும், மாத்திரணும், ஒரு ரொட்டி மாத்தணும். நம்மளுக்கும் ஆசை தான் ஒரு ரொட்டி மாத்தணும். மாத்தி என்னத்தை பார்க்க போறோம், மாத்தி நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறுச்சுன்னா மாத்துவோம். அந்த நம்பிக்கையில தான் 5 வருஷமா உங்களுக்கு போன 5 வருஷத்துக்கு முன்ன போட்டோம். இப்பயும் நம்ம உங்க கூட
ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற காரணம் ஏன்? அந்த மாற்றம் நம்மளுக்கு வேணும். என்ன மாற்றம்? நம்மளுடைய வாழ்க்கை தரம், நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு தான். அவங்க நினைக்கிற மாற்றம் வந்து என்னன்னா, வேற யாரையோ பிரதமராக்கி வேற யாரையோ கல்வி அமைச்சரை ஆக்குறது தான். அந்த மாற்றத்தை தான் அவங்க பேசுறாங்க. நான் கேட்டேன், ஓகே இது செய்ய வேணாமா? அப்புறம் என்ன சொன்னாங்க? நம்ம ப்ளூ பிரிண்ட பார்த்து நீங்க இனவாத ரீதியில கேட்கறீங்க, நம்ம வந்து ரொம்ப ரேசிசா இனவாத ரீதி பிடிச்சவங்களா நம்ம. அப்ப நான் சொன்னேன், இனவாதி ரீதி பிடிச்சி நம்ம வந்து இனவாத ரீதியில நம்ம ரேசிஸ்ட்னு சொன்னோம்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனை யாருக்காவது நடக்குதா? 8 லட்சம் பேர்ல ஓகே எஸ்டேட் இருந்து வெளியாக்கப்பட்டிருக்காங்க. நீ ஒரு 100 பேர் காட்டு பாப்போம், மலாய்க்கார கம்பத்துல இருந்து வெளியாக்கின பேர் ஒரு 100 இந்த 56 வருஷத்துல ஒரு 100 மலாய்க்காரனை காட்டு பாப்போம் எஸ்டேட்ல அவங்க கம்பத்துல இருந்து வெளியாக்கினது இல்ல. ஒரு 100 சீன்ல காட்டு பாப்போம் கம்பம் பருவல கழுத்து பிடிச்சி வரனது இல்ல. ஒரு 100 மலாய்க்காரனை காட்டு பாப்போம் ஐசி இல்லாம இருக்கிறவங்களை காட்டு பாப்போம் இல்ல. ஒரு 100 சீன்ல காட்டு பாப்போம் இல்ல. ஒரு 100 சீன்ல காட்டு பாப்போம் யூனிஸ்ல இடம் கிடைக்கலன்னு சொல்லி அழுகுறானா காட்டு பாப்போம் இல்ல. அவனுக்கு தேவையில்லை, யூனிஸ்ல இடம் இல்லைன்னா அவனுக்கு இடம் கிடைக்கலன்னா அவனுக்கு பணம் இருக்கு, வெளியூர் கிளம்பிடுறான். நம்ம தாங்க அழுகுறோம். ஒரு 100 சீன அழுகுறானா எனக்கு பிசினஸ் பெர்மிட் கிடைக்கல இல்ல, அவனுக்கு தேவையில்லை. நீ பிசினஸ் பெர்மிட் கொடுக்கலையா, மலாய்க்காரன் பேரை வச்சு உனக்கு 1000 வெள்ளியை கொடுத்தோ 2000 வெள்ளியை கொடுத்தோ நான் பிசினஸ் நடத்திடுவேன். நம்மளுக்கு அந்த வகை பணம் இல்லை. அவனுக்கு பரவாய் பண்றதுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு பணம் இல்லைங்க. இதுதான் உண்மை. சோ இந்த ப்ராப்ளம்லாம் யூனிக் அண்ட் பெக்கில விசித்திரமா நம்ம சமுதாயத்துக்கு தான் நடக்குது. ஆனா இத போய் கேட்க போனதுக்கு இது அடிப்படை உரிமை 56 வருஷத்துக்கு முன்பே கொடுத்திருக்கணும். அடிப்படை உரிமை கேட்கறதுக்கு நீங்க இனவாத ரீதியில கேட்கறீங்க. யூ ஆர் ரேசிஸ்ட். அது மட்டும் இல்ல, ஐஏஎஸ்ல பிடிப்பட்டவங்கள 3 பேரை பிடிச்சேன்னா 3 பேர் வந்து 3 கட்சி 2 கட்சியில இருக்காங்க, கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. இன்டர் வந்து இனவாத ரீதியில கேட்குது. இப்பெல்லாம் முடியாது. நம்ம வந்து ரொம்ப மாடர்னா நவீனமா நம்ம வந்து ரேஸ் பேஸ் இல்லாம போயிட்டு இருக்கோம் அப்படி நம்பாலேயே பிடிச்சி நம்மளுக்கு எதிர்பார்க்க சொல்றாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட். ஆனா இந்த உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது நான் சொன்னேன், முதல்ல நம்மளை வந்து ரொம்ப அடிக்க போறாங்க. வெப்சைட்ல மலேசியா கினியில ஃப்ரீ மலேசியத்துல வச்சு வாங்க போறாங்க ட்ராமா அப்படின்னு. 3 நாள் ரொம்ப மோசமா இருக்கும். 7 நாள் வரைக்கும் மோசமா இருக்கும். 7 நாளுக்கு பிறகு கொஞ்சம் செட்டில் பண்ணும். ஏன்னா அவங்க நினைப்பாங்க 7 நாளைக்கு வந்து நிப்பாட்டிடுவோம். 10 நாளுக்கு பிறகு குவைட்டா இருப்பாங்க. 14வது பிறகு they take you seriously. After 14 days they will take you seriously. I will do it. After 14 days they took us seriously. அவங்களாம் அடங்கினாங்க. Even the Prime Minister got worried. 15வது நாள் he sends a message, okay, I will see him, ask him to come. We will talk. இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்றதுக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு தேதி கொடுத்தாரு. 17வது நாள் கொடுத்தாரு, மண்டே கொடுத்தாரு. வாங்கன்னு மண்டே போனோம், அவர் ஆபீஸ்க்கு போனோம். அவர் பேசினார். அவர் என்ன சொல்றாரு, எந்த பிரதமரும் செய்யாததை நான் செஞ்சேன், சரித்திரத்துல எந்த பிரதமரும் செய்யாததை நான் செஞ்சேன், இறங்கி கீழே இறங்கி இந்திய சமுதாயத்துக்கு நானே இறங்கி கொடுத்தேன். அப்ப நான் எனக்கு தெரியும் ஏன் நீங்க இறங்கி கொடுத்தீங்க, உங்களுக்கு மைக்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு மாதிரியா ஸ்மைல் பண்ணாரு. அப்புறம் சொல்றாரு, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் ஓகே, நான் 20 நிமிஷம் கேட்டுட்டு இருந்தேன். 20 நிமிஷம் கழிச்சு சொன்னேன், தத்துவஸ்ரீ எல்லாம் புரியுது, ஆனா நீங்க செய்யறது எல்லாம் எங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்தது கிடையாது. நீங்க பிச்சு பிச்சு எலும்பு துண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க கேட்கறது நிரந்தர தீர்வு. எஸ்டேட் காரவங்களுக்கு இருந்து வெளியே வந்தவங்களுக்கு 8 லட்சம் பேர் இருந்தாலும் கூட நாங்க வந்து ரொம்ப நியாயமா 20,000 குடும்பத்துக்கு தான் நாம கேட்கிறோம். ஒரு ப்ரோக்ராம் டு ஷோ திஸ் கண்ட்ரி சீரியஸ். இந்த கண்ட்ரி உண்மையிலே இந்திய சமுதாயத்தை மதிக்குது. இந்த நாடு உண்மையிலே இந்திய சமுதாயம் வந்து அவர் தான் போய் சொன்னார்ல, பொங்கல் எல்லாம் சொன்னார்ல, நீங்க ரோடு கட்டினீங்க, இது பண்ணீங்க, அது பண்ணீங்க எல்லாம் சொன்னீங்களே. இந்த நாடு உண்மையிலே இந்திய சமுதாயத்தோடைய தொண்டு வேர்வை சிந்த ரத்தம் எல்லாம் வந்துட்டு